இலங்கை அரசும் இந்திய அரசும் கூட்டு சேர்ந்து தமிழக மீனவனை, அப்பாவி தமிழக இளைஞனை சுட்டு கொன்றிருக்கிறது. இது இலங்கை அரசு மட்டும் கொன்றதாக நாங்கள் கருதவில்லை. இலங்கை அரசோடு கூட்டு சேர்ந்து கொண்டு இந்திய அரசும் இந்த கூட்டு களவாணி அரசாக நின்று கொண்டு இருக்கிறது என்பதை மாணவர் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஒட்டுமொத்தமாக தமிழின விரோதத்தன்மையை இந்த மத்திய அரசு, பிஜேபி அரசாங்கம் இருந்தாலும் சரி, காங்கிரஸ் அரசாங்கத்தாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்தமாக இவர்கள் தமிழின விரோதத்தையே பின்பற்றுகிறார்கள். இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். மனிதவளமாக இருக்கட்டும், தமிழ் மண் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை பாலைவனமாக்குகின்ற ஒரு போக்கு இந்த மத்திய அரசு செய்து கொண்டு வருகிறது. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் அண்ணன் பிரிட்சோ அவர்களை சுட்டு கொன்றிருக்கிறார்கள். சுட்டு கொன்ற உடலை வாங்காமல் மீனவ மக்கள் தொடர்ச்சியாக களத்திலே போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த மீனவர்களுக்கு ஆதரவாக மாணவர்களும் இளைஞர்களும் அனைத்து மாணவர்களும் சேர்ந்து இங்கே நாங்கள் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடும் போராட்டத்திலே நாங்கள் களமிறங்கி இருக்கிறோம். இது போன்ற தமிழக விரோதி போக்கு தொடர்ந்தால் இந்தியாவில் தமிழகம் என்ற ஒரு வரைபடத்திலே இருக்க வேண்டுமா இருக்க வேண்டாமா என்று இந்திய அரசுதான் முடிவு செய்ய வேண்டும். இலங்கையா தமிழ்நாடா என்பதை இந்திய அரசு, மோடி அரசு முடிவு செய்ய வேண்டும். நீட் தேர்வாகட்டும், அங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன் திட்டமாகட்டும், இப்பொழுது இங்கே படுகொலை செய்யப்பட்ட மீனவராகட்டும், இது போன்ற செயலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். தொடரக்கூடாது என்பதிலே திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று இந்திரா காந்தி கச்சத்தீவு ஒட்டிய விஷயத்தில் 2 நாட்டு மீனவர்களும் மீன் பிடிக்கலாம் என்ற சரத்து இருக்கிறது. இருந்த போதிலும் அதை இவர்கள் பின்பற்றாமல் இந்திய மீனவரை சுடுகிறார்கள் என்று சொன்னால், தமிழகத்திலே அவர்கள் தமிழக மீனவர்கள் என்று சுருக்குகிறார்களே, நாங்கள் உங்களோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா அல்லது பிரித்துவிட நினைக்கிறீர்களா என்று எங்களுக்கு கேள்வி எழும்புகிறது. எனவே இந்த சுப்பிரமணி சாமி எல்லாம் தமிழகத்திலே கால் வைக்கட்டும். என்றைக்காவது அவர் தமிழகம்தான் வர வேண்டும். எனவே இதுபோன்று மக்களையும் இளைஞர்களையும் மாணவர்களையும் இழிவு செய்கின்ற போக்கை சுப்பிரமணி சாமி, சூனாசாமி நிறுத்தி கொள்ள வேண்டும். அதே போல பிணத்தை வைத்து அரசியல் பண்ணுகிறீர்கள் என்று பாஜக தலைவர் சொல்கிறார். நீதிக்கான போராட்டத்தை கொச்சப்படுத்துகின்ற பாஜக தமிழக மண்ணிலே ஊடுருவ முடியாது என்பதை மீண்டும் மீண்டும் இந்த தமிழ் மண், பெரியார் பிறந்த மண் நிரூபிக்கும் என்பதை இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறோம். 2 நாட்டு ராணுவம் தான் நிற்கிது. ஒன்று இலங்கை ராணுவ கடற்படை, இன்னொன்று இந்திய ராணுவ கடற்படை. ஒன்று அப்போ என் நாட்டு ராணுவமே என் நாட்டு குடிமண்ணை சுட்டுச்சா சொல்லு. அப்போ அது இன்னும் பேர் ஆபத்தில் இல்லை, 2 பேர் இல்லை சீன ராணுவம்னா அப்போ இன்னும் அது பெரிய பெரிய ஆபத்தில். அப்போ ஏன் சீன நாட்டு ராணுவத்துக்கு இந்திய கடல் எல்லைக்குள்ள வேலை என்ன? அதே நீங்கள் கேட்கல.